இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்க்கலாம். குருணைப்பருப்பு குழம்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். துவரப்பருப்பு உடைக்கிறப்ப சிறு சிறு துண்டுகள் விழும் இல்லையா, அதுதான் குருணைப்பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அது வேக வச்சு மல்லி ஜீரகமெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து ஆட்டினா சுவையான குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்குறோம். குருணைப்பருப்பு 1 டம்ளர், தக்காளி 3, சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, மல்லி, ஜீரகம் சிறிதளவு, ஒரு அரை ஸ்பூன் மல்லியும் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. பருப்பை நல்லா கழிஞ்சிட்டு தக்காளி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. இது கூட விளக்கெண்ணெய் சேர்த்துவாங்க. நல்லா வேக வச்சு விளக்கெண்ணெய் சேர்த்துவாங்க. அது நல்லா தலை கொதிக்கிற பாத்திரத்தில் விளக்கெண்ணெய் சேர்த்துனா தான் அந்த பருப்போட சுவை சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு சாம்பாராக இருக்கட்டும், பச்சைப்பயிறு, கொள்ளுப்பருப்பு, தட்டைப்பயிறு, இது எதுக்காக இருந்தாலுமே நாம் விளக்கெண்ணெய் சேர்த்துவோம். அடுத்தது தாளிப்புக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த மிளகு ஜீரகமும் மல்லியும் இருக்கும், அதை போட்டு தாளிக்கிறாங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிற்பாடு அதை போடுறாங்க. போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு லைட்டாக ஒரு பொரிந்த பிறகு தான் பச்சை மிளகாயும் கருவேப்பந்தலையும் போடுவாங்க. நல்லா ஒரு பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் பச்சை மிளகாயும் கருவேப்பந்தலையும் போட்டு நல்லா, அது பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் கூட 2 வரமிளகாய் சேர்த்திருக்காங்க. காரம் பத்தாதுன்னு அதை முதலே எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாது அந்த பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வறுக்கும். வரமிளகாய் கொஞ்சம் மணத்தை கொடுக்கும், நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் வரும் இல்லையா, அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிட்டாங்க. நீளமாக சின்னதாக கட் பண்ணிக்கிட்டாங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க அத்தை. ஆமாம், நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கூட ஒரு சிறிதளவு புளி போட்டுக்கணும், அதையும் ஆயிலையே சேர்த்திட்டாங்க. அப்போ தான் அந்த குழம்பு சுவையாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறாங்க, அதுவும் எண்ணெயிலே போட்டு பொரிச்சுக்கிறாங்க அந்த வெங்காயத்தோட ஒன்றா. அது முதல்ல போட்டால் பாத்திரத்தில் ஒட்டுமா என்னன்னு தெரியல. நாங்கள் எப்பவுமே வெங்காயத்துக்குள்ளே தான் போடுவோம், அந்த ஆயிலுக்குள்ளே போட்டு. அது தேவையான அளவு குழம்புக்கு தேவையான உப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க, உப்பு போடுறாங்க. ஆமாம், நல்லா ஃப்ரை ஆகும் இல்லையா. நல்லா வதங்கின பிற்பாடு தான், நல்லா பொன்னிறமாக வதங்கின பிற்பாடு அப்புறம்தான் இந்த பக்கம் வேக வச்ச இதுக்குள்ளே எடுத்து போடுவாங்க அவங்க. தாளிப்பு எடுத்து அதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. இதை தாளித்து எடுத்து கொட்டி அதை அப்படியே கொதிக்க வைப்பாங்க. எடுத்து இதுக்குள்ளே போட்டு, ஆமாம், இதுக்குள்ளே கொட்டிடுவாங்க. கொட்டிட்டு அந்த குழம்பையே கொஞ்சம் அள்ளி ஊற்றி அது சொயின்னு ஒரு சவுண்டோடு கேட்கும். இது எடுத்து இதில் ஊற்றி ஒரு அலை சலசி அதுக்குள்ளேயே ஊற்றிடுவாங்க. அந்த எண்ணெய் இதெல்லாம் இருக்கணும். மஞ்சப்பொடி ஏற்கனவே அந்த வேக வைக்கிறதுக்குள்ளேயே குருணைப்பருப்புக்குள்ளே போட்டுட்டாங்க. நல்லா கொதிக்க வைப்பாங்க. அது எடுத்து கழுவி ஊற்ற போகிறாங்க. ஊற்றின பிற்பாடு நல்லா 5 நிமிஷம் நல்லா தலைன்னு அந்த வெங்காய ஏசன்ஸு, மிளகாய் ஏசன்ஸு எல்லாமே இறங்குற மாதிரி நல்லா தலைன்னு நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. ஆமாம், நல்லா கொதிக்க வச்ச பிற்பாடு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்கும். அந்த ஃப்ளேவர் இறங்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட சுண்ட வச்சுக்குவாங்க. இது கொஞ்சம் கெட்டியாக கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணியாக லிக்விட் மாதிரி இருந்தால் நல்லாவே இருக்காது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் செய்வாங்க. எனக்கு கெட்டியாக செஞ்சால் தான் பிடிக்கும். எந்த பருப்பு வகை துவையல் இது அரைச்சாலுமே லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவாங்க. பண்ணின பிற்பாடு நல்லா ஆற வைக்கணும். நல்லா கொதித்து இது பண்ண பிற்பாடு அதுக்கப்புறம் ஆற வைக்கணும். ஒரு 1/2 hour ஆறுனுட்டு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா, நல்லா ஆற வச்சு இது மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். ஆற வச்சு நல்லா அரைச்சிட்டோன்னா நாங்கள் அதுக்கப்புறம் தாளிப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம். சுவையான சுவையான குருணைப்பருப்பு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவால் தான் நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்.
நான் வெளியுலகத்துக்கு தெரியலனா முக்கிய காரணம் நீங்களெல்லாம் தான். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லோகதேவி முத்துசாமி.